ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் அண்ட் டியர் பேரண்ட்ஸ் அண்ட் டியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இன்றைக்கி என்ன சொன்ன, அதாவது நான் வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து லிப்ரைட்டிங் கொடுத்துருப்பேன், அதாவது வாய்ஸ் சவுண்ட் கேட்கலாதனால நான் தனியாக எடுத்து எடிட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்தவரை நேற்று வந்து சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா. இன்றைக்கி வந்து அதோட பேசிக், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் நம்ம சின்ன குழந்தைங்க மட்டும் இல்லை, பேசிக்ஸ் பெரியவங்களுமேவும் எல்லாருமே கற்றுக்கலாம். இது காமனான ஒன்று, ஈஸியாக கற்றுக்கக்கூடியது ஒன்று. நம்மளுக்கு வந்து பேசிக், அதாவது நம்மளுக்கு வாசிப்பு திறன் மட்டும் இருந்தால் போதும், அதாவது நம்மளுக்கு வாசிக்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக கம்ப்யூட்டரை கற்றுக்கலாம். அதுக்கு வந்து ரொம்ப நாலேஜ் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. கற்றுக்கன்னு ஆர்வம் இருந்தாலும் ஈஸியாக சூப்பராக அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம் கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தோதான ஒன்றா இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம அவ்வளோவா இந்த இதில் வந்து எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கற்றுக் கொடுக்கன்ற அளவுக்கு வந்து பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்காது. சின்ன பிள்ளை வந்து இப்போ இருக்க பிள்ளைய வந்து ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே ஃபோன் வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்காங்க, எல்லாமே ஈஸியான மெத்தடில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு ஈஸியாக ஷார்ட்கட்டில் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி ரொம்பவே நிறையா வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறையா வந்து நிறையா வந்து ஷார்ட்கட் மெத்தட்ஸு நிறையா வந்து, அதாவது ஈஸியாக நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ் எல்லாம் நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் சரி, ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க அடிக்கடி யூஸ் பண்ணுறோன்னே அதை யூஸ் பண்ணக்கூடாதான். சரி, நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து அடுத்து வந்து இதை பார்க்கலாம்னா, நம்மளோட சப்ஜெக்ட்குள்ளே போகலாமா. நம்ம கணினியை பொறுத்தவரை, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துக்காட்ட எக்ஸாம்பிளாக வச்சு கூட நம்ம வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். ஈஸியாக படிக்கிற விஷயம் தான். நான் வந்து இது பண்ணுற வரைக்கும் பிள்ளைங்களோட வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொன்னால் மட்டும்தான், அதாவது நம்ம தியரிட்டிக்கலாக இதில் படிக்கிற காட்டிலும் ப்ராக்டிக்கலாக படிக்கிறது தான் பெட்டராக இருக்கும் பிள்ளைகளை பொறுத்த மட்டும். அப்போ தான் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. நிறையா இப்போ வீடியோஸ், நிறையா ஆக்டிவிட்டீஸ் நிறையா கொடுத்தோம்னா பிள்ளைங்களை சூப்பராக பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் பிள்ளைகளை கொண்டு போனோம்னா சூப்பராக வந்து பிள்ளைங்க வந்து செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் என்ன நிகழ்ச்சி நடக்குதோ அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த சப்ஜெக்டை படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அப்சர்வ் பண்ணி கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, வாங்க சப்ஜெக்டில் போகலாம். ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். எந்த ஒரு டிவைஸுமேவும் கரண்ட் இல்லாமல் இப்போ சுச்சுவேஷனுக்கு வந்து நம்மளால் ஆன் பண்ணவோ அதை யூஸ் பண்ணவோ முடியாது. ஸோ கம்ப்யூட்டரை பொறுத்த மட்டும் ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா டிவைஸ்ன்னு கூட சொல்லலாம், டேட்டா ப்ராசஸிங் டிவைஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃபோனோ இல்லை டிவியோ எப்படி கரண்ட்டோட யூஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் சிஸ்டமோ, அதாவது கம்ப்யூட்டரும் அது மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா டிவைஸ். சரியா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், கிட்ஸுக்கு புரிய